இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு கேஜெட் வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஒர்த் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் என்னோட டேபிள்ல இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ போடணும்னு மட்டும் இல்ல, எனக்காக இல்ல, வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் ஃபோனை கொடுத்து உங்களுக்கு எந்த கேஜெட்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக 7-8 பேர் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டியோட் ஆப்பில் தான் வாங்கினேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட அவைலபிள் இருக்கு. டியோட் ஆப்பில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றனால தான் வாங்கினேன். குறிப்பாக இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. அண்ட் டியோட் ஆப்பில் தான் நீங்கள் வாங்கணும்னு தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. சப்போஸ் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் டேக் ப்ராடக்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கேஜெட்டாக இருக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. இதில் கேஜெட்ஸும் இருக்குது, நிறைய வீட்டுக்கு தேவையான பொருளும் இருக்குது. நான் எனக்காக பர்சனல் யூஸ்க்கு வாங்கியிருக்கேன், அதை வீடியோ போட்டு காட்டுறேன். நல்லா இருந்தால் நீங்கள் வாங்கலாம், நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா அதை தவிர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபன்னாக உட்காந்து பாருங்கள். ஃபாரின்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோ நிறைய நான் பார்த்துருக்கேன். ரியலாகவே இது வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ வாங்கியாச்சு, எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரோமா டிஃப்யூசர் அப்படின்றாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். யூசர் மேனுவல். என்னடா இது? ஓகே, ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேட்டரி நம்ம தான் போடணும். இது என்ன தண்ணி ஊற்றுறதுக்கா? ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், இதில் ஊற்றிடலாம். அது எதுக்குன்றதும் உங்களுக்கு வரும்போது தெரியும். இப்போ தண்ணி தான் ஊற்றணுமாடா? அங்கிட்டு முன்னாடி வந்துடும். ஓகே, இப்போது இந்த கவரை வச்சு மூடிடலாம். இப்போ ப்ளக் பண்ணணும். வந்துருச்சாடா? இது புகை என்னடா? டிஸ்பிளேலேருந்து புகை வர மாதிரி எப்படி வருது? ஆக்சுவலாக என்ன இதில் ஸ்மோக் எஃபெக்டே வரலையேன்னு பார்த்தேன். உள்ளே வந்து தண்ணி ஒரு லிமிட் வரைக்கும் ஊற்ற சொல்லியிருக்காங்க. நான் இஷ்டத்துக்கு ஊற்றிட்டேன் ஆர்வத்தில். அதை இப்போ குறைச்சதுக்கப்புறம் நல்லாவே வருது. பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டே டைமை விட இந்த மாதிரி நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு உண்மையாலுமே அந்த ஃபயர் எரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீலில் மேலே அந்த புகை வர்றதெல்லாம் ஃபீல் சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் இது அளவுக்கு மட்டும் கிடையாது, இதுலேயே இந்த ஹியூமிடிஃபயர் கொடுத்துருக்கனால ரூமில் வந்துட்டு காற்று ட்ரையாக இல்லாமல் இந்த ஏசியெல்லாம் போடும்போது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த தொண்டை கரகரன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரைஸ் என்ன அப்படின்றத சைட்லேயே கொடுக்குறேன், உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்லாம் வந்தோடனே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தது இந்த ஒரு ப்ராடக்ட் தான். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக ஃபாரின் போயிருந்தேன். அங்கே இந்த மாதிரியான ஒரு பொருளை கேட்கும்போது கிட்டத்தட்ட 2,000 ரூபா 2,500 ரூபான்னு நானுங்க. இங்கே கிட்டத்தட்ட 350 ரூபாக்குள்ள தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ப்ரைஸ் போடுறேன், செக் பண்ணிக்கங்க. ரியலாகவே செம சூப்பராக இருந்தது. ஸோ குட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ராயல் அப்படின்ற ஒரு பைக் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி இழுத்து விட்டுட்டு அப்படி நிற்க வச்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்லே பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்கும். எங்களோட வீட்டில் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஸ்பெஷலாக இது வாங்கியிருக்கேன். நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு கேஜெட் என் பொண்ணு ஸ்பெஷலாக என் டேபிளுக்கு வேணும், இதை வாங்கி கொடுங்க அப்படின்னுச்சு. அதாவது அதோட டேபிளுக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டாண்டு தான். இது வந்துட்டு வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆஃப் ஆகிக்கும். சார்ஜ் போடுற டைப் தான், அதுக்கான கேபிளுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேனா வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. இதுலேயே அப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா பென் இதெல்லாம் வச்சுக்கலாம். இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற ஆங்கிளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் பட்ஜெட்டில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லை உங்கள் டேபிளில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாடி தோட்டம் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங்லாம் வைக்கலாமேன்னு சொல்லி தான் இதை ஒன்று வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போடணுன்னு தேவையில்லை, ஏன்னா சோலாரில் வேலை செய்கிற மாதிரி தான். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். இந்த பைப்பை மட்டும் இதில் இப்படி மாட்டிட்டு இதை இங்கே மாட்டிட்டு டேரெக்டாக போய் செடிக்கிட்டு இந்த மாதிரி குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. பகல் ஃபுல்லாக சார்ஜ் ஆகும், லைட் எரியாது. நைட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். ஸோ நைட் டைமில் பார்க்கறதுக்கு ரியலாகவே சூப்பராக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 பீஸ் இருக்குது. ரியலாகவே ஒர்த்து தான் இந்த ப்ரைஸுக்கு. டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அகரோலேருந்து ரிவ்யூக்கு அனுப்பிச்சிருக்காங்க, பெய்ட் வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக உங்களோட காரு, பைக்கு, ஏன் வீடையே வாஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் போதும் அப்படின்னே சொல்லலாம். அகரோவோட ராயல் ஹை ப்ரெஷர் வாஷர் தான் இது. நார்மல் கார் வாஷர் மாதிரி இல்லாமல் ஒரு செட்டப்பாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2-3 பார்ட் இருக்குது. அதை மட்டும் எடுத்து மாட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்துடும். அது யூசர் மேனுவல்லே இருக்குது. வீல் வச்சு கொடுத்துருக்கனால எங்கே போகணுமோ ஈஸியாக தள்ளிட்டு போய்க்கலாம். ஒரு 5 மீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஓஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல சுற்றி வச்சுக்க முடியும், ரொம்ப ஈஸியாக இருக்குது. கன்னை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் செப்பரேட்டான இடம் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒவ்வொரு கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த இன்ஸ்டால் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் சந்தானம் சொல்கிற மாதிரி நீங்கள் தனித்தனியாக அதையும் மிக்ஸ் பண்ண வேணாம், ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் இருக்குன்ற மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி டேங்க் இருக்குது. அதில் உங்களுக்கு கார் வந்து ஃபோம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதை மட்டும்
மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஊத்திட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் இந்த செப்பரேட் அட்டாச்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடணும்னு தேவையில்லை. இதுல நாசில் பாத்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ப்ரெஷர்ல வர மாதிரி நீங்க அடிச்சுக்க முடியும். ரியலாவே செம ப்ரெஷர், இடையில கை வச்சா கூட விரலுக்கு வந்து வலிக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. நார்மலா வீட்டுல பயங்கரமா பாசி படிஞ்சிருக்கு அப்படின்னாலும் கூட இதை வச்சு அடிக்கிறோம். கார்ல பைக்ல எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஃபோர்ஸா அடிக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்க அந்த மண் எல்லாத்தையுமே செம கிளீன் பண்ணி கொடுத்துருது. அதுவே வந்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி சாஃப்டா கிளீன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மேல இருக்க பிளாக் கலரை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னா போதும். எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரணுமோ அந்த அளவுக்கு வச்சு பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி தனி ஒரு நாசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை மாட்டினீங்க அப்படின்னா டர்போ நாசில் கொஞ்சம் அந்த ரொட்டேட் ஆகிட்டே வந்து அப்படியே கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. இதுவுமே கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஃபோம் வாஷ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் இருக்கிறத ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா எந்த அளவுக்கு வரணுன்றதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய டேங்க்ல இருந்து இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருது. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா தான் பாக்குறேன். தனியாக அட்டாச் பண்றதெல்லாம் பெரிய வேலை. அகைன் நீங்க ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நார்மல் வாட்டர் வர ஆரம்பிச்சிருது, கிளீன் பண்ணிக்கலாம். அண்ட் கிளீன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 பக்கெட் இருந்தாலே டோட்டல் பைக்கே கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்லெட் கனெக்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா பைப்லயும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்ல வாளியில வச்சுட்டு அதுல மாட்டியுமே யூஸ் பண்ற மாதிரி 2 டைப்லயும் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றனால இல்ல, ஓவராலா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் காரு பைக் வீடு கிளீன் பண்றதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. 8500 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. டேக் ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்காக என் டேபிளுக்கு வாங்கினது. கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக தான் இருந்தது. சரி வாங்கி டெஸ்டே பண்ணிடலாம்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். ஸோ குட்டியாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு பென் ஸ்டாண்டு தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கிடையாது, சிராமிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தான் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. குவாலிட்டி வைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலரிங்காக இருக்கட்டும், இது பார்க்கறதுக்கு இந்த மூங்கில் கட் பண்ணி வச்ச மாதிரியும் பாண்டா உட்காந்து இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. ஸோ டேபிளில் வைக்கிறதுக்கு ரியலாகவே பென் ஸ்டாண்டுக்கு சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு பைக் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். என்ன ப்ரோ பைக்கோட இமேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கீ செயின் ஹோல்டர் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் செவுத்துல வந்து கரெக்டாக ஒட்டிக்க முடியும். கீ செயின் மாட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து மாட்டிக்க முடியும். ஆனால் இந்த ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அதுக்காக தான் நான் இன்னொரு ப்ராடக்ட்டுமே வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பாக்ஸில் நிறையா டூல் வச்சு கொடுத்துருக்காங்க. செம யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த கட்டிங் பிளேட் மாதிரி இருக்கும். நீங்கள் கட்டிங் பிளேட் மாதிரி இந்த மாதிரி டைட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த அட்டாச்மெண்ட்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நான் கூட ஸ்டார்டிங்கில் இந்த அட்டாச்மெண்ட்டை கழட்டியெல்லாம் மாட்டணும் கஷ்டமாக இருக்கும் போலன்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஜஸ்ட் ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு இழுத்தீங்க அப்படின்னா வெளியில் தனியாக வந்துடுது. அகைன் இன்னொன்று மாட்டிட்டு விட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிடுது. செம ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்றதை டைட் பண்ணி லூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு அழகான கீ செயினை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்றனால இதுக்கா இவ்வளோ பெரிய பாக்ஸ் என்னோட தனித்தனியாக இருக்கு. இந்த ஒரு ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ப்ரைஸுமே ரீசனபிளாக இருக்குன்னு தான் வாங்கியிருந்தேன். பட் இதோட முக்கியமான யூஸே கிச்சனில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஃபேன் போட்டால் அடுப்பு ஆஃப் ஆகுது அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு தான் பார்த்தேன். பட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணது, இதுக்கான அடாப்டர் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுக்கணும். அதை இதில் கொடுக்காம இருக்காங்க பாக்ஸில். எனக்கு மட்டும்தான் வராமல் இருக்கா இல்லை டோட்டலாகவே வராதா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கம்மி காசுன்னு இதை வாங்கிடுறோம், அடாப்டர் தனியாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இது ஒரு தொல்லை தான். வாங்கணும்னு நினச்சா அது வாங்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சில ஒயிட் போர்ட் மார்க்கரு, அப்புறம் இந்த மெட்டலில் எழுதக்கூடிய மார்க்கர், இந்த மாதிரிலாம் வந்து சிலதெல்லாம் வாங்கியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் தேவைப்பட்டது, ஆஃபீஸ்க்குலாம். இதை தவிர முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பர்மனன்ட் மார்க்கர் வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் தேவைப்படும். அது ஒவ்வொரு தாட்டியும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மார்க்கர் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மொத்தமாக வித்துட்டு இருந்தாங்க. சரி அதை வாங்கிட்டோம் அப்படின்னா வேணுன்றப்ப ரீஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட்டான டைப்பில் கிஃப்ட் பண்ணுறதுக்கான 2 டிஃப்ரெண்ட்டான பாக்ஸு. கலர் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக பர்ஸ் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கான ஒரு சின்ன வாட்ச், அது கூட ஒரு பென் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஜென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கெலாம் யார் நோட்டை வச்சு எழுதிட்டு இருக்கா, ஒரு நோட்டு, ஒரு பென்னு, கீ செயின் ஒன்றும், குட்டியாக வந்து நம்ம ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு குட்டி பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் பார்க்கும்போது செம ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருந்தது. உண்மையாலுமே அப்படி தான் இருக்கான்றதை ஒன்றா ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லெதர் டைப்பில் லேப்டாப் வைக்கிற மாதிரியான பேக் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது சூட்டபுளாக இருக்கும். நிறையா மாடல் அவைலபிளில் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு தான் வாங்கினேன். மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஜிப்பு வச்சுருக்காங்க. ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா எங்கே வச்சோம் நமக்கே தெரியாது போல், அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான
பயங்கரமான ஜிப்பை வச்சு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக போட்ட டியோடாப் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும், ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றனால தான் ஒரு 3 ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், ஆல்ரெடி ஓப்பன்லாம் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு இது நல்லா இருக்கா இல்லையா உங்கள் கருத்துக்கு லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்ட இருந்து பார்க்கும்போது இந்த ஜிகுனா மாதிரி இங்கெல்லாம் வந்து கொட்டி வச்சிருக்காங்க, குட்டி குட்டியாக டைமண்ட் மாதிரி. இது நியராக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் கூட கொஞ்சம் தூரமாக வச்சு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபீல் நல்லாவே இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக வீட்டில் வந்து வைக்கணும் ஃப்ரேம் மாதிரிலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்து ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னாலே அது ஒரு குட்டி ஸ்டூல் மாதிரி ஆயிரும், உட்காந்துக்கிறதுக்கு மேலெல்லாம் ஏறுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூட்டபுளாகவே இருக்கும். ஆல்ரெடி நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், சரி இன்னும் நான் வாங்கி போடுவோம் தான் இது ஒன்று வாங்கினேன். நல்ல ஒரு கேஜெட் தான், போர்ட்டபுளாக தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆஃபர்லாம் எந்த டைமில் வருது அப்படின்றத கரெக்டாக ட்ராக் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிட்டு ஆஃபர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு ஃப்ரேம் நான் டியோடாப்ல ஆர்டர் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்றத உங்க கூட சேர்ந்து நானும் எடுத்து பார்க்குறேன், நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது நார்மல் ஃப்ரேம் மாதிரி கிடையாது, நம்மளோட ஃபோட்டோ வைக்கிறது அந்த மாதிரி இவங்களே சம் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நார்மல் ஃப்ரேமை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடர்ன் ஆர்ட் ஃபீல்டில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டாக சிலது வந்து வருது, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்திருந்தது, இது சிங்கிளாக வருது. ஆனால் பார்க்கும்போதே நல்ல வித்தியாசம் தெரியுது. இந்த சிங்கிளாக வரதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. இது நியராக வந்து நம்ம பெயிண்டிங்லாம் பண்ணால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கே வந்து. அதுவும் நம்ம ஃப்ரேம்லாம் வீட்டில் செட் பண்ணுறோம்னா தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு கப் வந்து எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வேணும், அதுவும் சிராமிக்கில் வேணும்னு சொன்னனால வாங்கியிருந்தேன். பேக்கிங் வந்து இந்த மாதிரி கேவலமாக தான் வந்துருந்துச்சு. நல்ல வேலை உள்ளே இருக்க பொருள் வந்து எதுவுமே ஆகலை. குட்டியாக கப்பு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கா இல்லை டெக்கரேஷனுக்கான்ற டவுட்லேயே தான் இருக்குது. குடிச்சு முடிச்சுட்டு அழகாக நீங்கள் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் சிராமிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, கீழே போட்டால் உடஞ்சிரும், பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் இந்த பிளான்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி செடி வச்சுருக்கோம். கீழே டேரெக்டாக வச்சோம் அப்படின்னா அந்த மண் படுறது கழுவுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படின்றனால ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் இந்த மாதிரியான ஸ்டாண்டு நிறையாவே வந்து வாங்கியிருந்தோம். இப்போ 10 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்றதுக்காக டியோடாப்பில் பார்த்தேன், இது இருந்தது, அதனால தான் டியோடாப்பில் ஆர்டர் பண்ணேன். குவாலிட்டி வைஸ் பார்க்குறதுக்கு நான் அமேசானில் வாங்கினதை விட ப்ரைஸ் வைஸ் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மெட்டீரியலோட குவாலிட்டி வைஸ் இந்த திக்னஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் அதிக திக்னஸில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயமா போச்சு. இது இல்லாமல் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாடல் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீல் வச்ச மாதிரி இதை இண்டோரில் பிளான்ட் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வீலெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு தொட்டியை வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ரியலாகவே இது நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் வைஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நார்மலாக போகுது அப்படின்னா ஏற்கனவே பார்த்தா அந்த ஃப்ரேம் டைப்லேயே கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கலர் பிரிண்டர் வீட்டில் இருக்குது, என்ன யூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் போட்டு வச்சுருந்தேன். அதுக்காகவே சில ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு. நார்மலாக இந்த பாட்டம் மட்டும் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோ வச்சுக்க முடியும். இந்த ஃபோட்டோக்கான கலர் பேப்பருமே பார்த்தீங்கன்னா டியோடாப்பில் இருந்தது, அதுவுமே வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் இந்த மாதிரி பிரிண்டரில் கொடுத்து கலர் பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான ஃபோட்டோவை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். வெளியில் போயிட்டு காசு கொடுத்து அதிகமாக வாங்கணுன்ற தேவையில்லை. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட் மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. நைட் டைம்லலாம் எரியறதுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா டியோடாப்பில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் இப்போ கண்டிப்பாக தேவை அப்படின்றனால அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் தேடி பார்த்தப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தது, அதனால தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை மட்டும் பேக் சைடில் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஒரு A4 ஷீட்டை மட்டும் கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃப்ரேம் சூப்பராக இருக்குது. நீங்களே ஒரு ஃப்ரேமை ரெடி பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஃப்ரேம் வருது. ப்ரைஸ் வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததாக தான் வாங்கினேன். டேக் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டாலே சில பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த வகையில் லஞ்ச் பேக் இருக்கேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பார்த்தா தனியாக ஸ்கூல் பேக் மாட்டிட்டு போகிற அளவுக்கு வந்து பெருசாகவே இருந்தது. உள்ள ஃபர்ஸ்ட் பேக் பார்க்குறதுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்ல ப்ரீமியமாக இருக்குது. செகண்ட் பேக் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி தான். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால தான் ஆர்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட 48 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து கலர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க மூடியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப்பாகவும், பேக் சைடில் இருக்க மூடியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டையாக கலரிங் பண்ணுறதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் கூட வாங்க, டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு இதுவுமே நான் நார்மலாக பார்க்கும்போது கிரையான்ஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லி மாதிரி இருந்தது. எதுக்குன்னு எனக்கு தெரில. சரி, என் பொண்ணுக்கிட்ட கேட்டதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், டிராயிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுக்கறது, கொஞ்சம் ஜிகினா எஃபெக்ட் வர மாதிரி பண்ணுறது தான் அப்படின்னுச்சு. என் ஒய்ஃபு இதை யாருக்குன்னா gift கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குமே, இதை வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதையுமே வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிச்சனில் வைக்கிற எல்லாமே வந்துட்டு. அதில் முக்கியமாக ஹைலைட்டு ஒன்று உடஞ்சிருக்குது. ஸோ வரும்போது உடஞ்சிருக்கும் போல். இது வந்து டேரெக்டாக வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இந்த சிராமிக் மாதிரி ஃபைபர் மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே போட்டிங்க அப்படின்னா தெரிச்சிரும். பட் டேரெக்டாக பிளாஸ்டிக் மாதிரி வளையாது, ஹார்டாக தான் இருக்கும். எனக்கு எக்ஸாக்டான மெட்டீரியல் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக இத்தனை ஐட்டம் கொடுத்துருக்காது, ரியலாகவே நல்லா தான் இருக்குது. இந்த ஒன்று உடஞ்சது தான் குறையா போச்சு. வாங்குறீங்க அப்படின்னா வாங்கணும்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. பிளான்டிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்ல, அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டூல் இருக்கிற மாதிரியாகவும் இருந்தது. இது ஏற்கனவே வாங்கியிருந்தேன், அது கொஞ்சம் மெட்டலில் இருந்தனால சீக்கிரமே துரு பிடிச்சிருச்சு. இது வாங்கும் போது யோசிச்சு தான் வாங்கியிருந்தேன். பட் மெட்டீரியலோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே திக்காக நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக வந்து இந்த செடி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்கு, தோண்டி வைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். என்ன ப்ரோ நிறையா ப்ராடக்ட்டை காமிச்சிட்டு சில ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட முடியாது. ஸோ பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், கூடி சீக்கிரம் அதையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேக் ப்ராடக்ட்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இல்லை டியோடப்ல கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.